என்று கதறினே உள்ளம் முழுவதும் ஏன் நீ கேட்டாவ அம்மாவுடைய இது கண்ணீர் அனைத்திலும் ஏக்கங்கள் அம்மாவுடைய இதயத்தை தர முடியுமா ராமு? மலர் ஏன் மலர் இப்படி கேட்ட? நான் உன்னை நேசிக்கிறேன்றது இப்படிதான் ப்ரூவ் பண்ணுமா? அம்மாவுடைய இதயத்தை தர முடியுமா ராமு? நல்லா இந்த நிலைமைக்கு வந்துட்டேன். அம்மாவுடைய இதயத்தை தர முடியுமா ராமு? மலர் ஏன் மலர் இப்படி கேட்ட? ஏன் இப்படி கேட்ட மலர்? அம்மா இதயத்துக்கிட்ட எங்க போவோம் மலர்? அம்மாவுடைய இதயத்தை தர முடியுமா ராமு? மலர் மலர் ஏன் மலர் இப்படி கேட்ட? என்ன மேல என்ன வேணும் மலர்? அம்மாவுடைய இதயம் தானே வேணும் மலர்? அப்போ அம்மாவுடைய இதயத்தை உனக்கு கொடுத்தா நான் உன்னை உண்மையா நேசிக்கிறேன்னு புரிஞ்சுப்பில்ல மலர். எங்க அம்மாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் மலர். அம்மாவுடைய இதயத்தை யாருன்னா கேட்பாங்களாயா? என்ன ஆச்சு இந்த மலருக்கு? சரி மலர், இப்ப என்ன கேட்ட? அம்மாவுடைய இதயத்தை தானே கேட்ட மலர். நாளைக்கு இதே நேரத்துல இதயத்தோடு வாராம சொன்னல மலர். எங்க அம்மாவுடைய இதயத்தோட தான் வர மலர். மலர் அம்மாவுடைய இதயத்தோட வர மலர். இந்த ராமு அவங்க அப்பா எங்கதான் போனாருன்னே தெரியல. அவரும் எங்கேயும் காணோம், ராமும் காணோம். நான் இப்படியே டெய்லியுமே இதே மாதிரி புலம்பினே இருக்கிறேன். எங்க தான் போறாங்கன்னு தெரியல. அவரு போறாரு, எங்கன்னா போய் படுத்துக்கிறாரு. பையன் மேல அவன் மேல ஒரு பாசம் கூட இல்லை. அவனுக்கு எதனா ஒரு காலகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணலாம், அவனுக்கு ஒரு வேலைக்கு எதனா ரெடி பண்ணலாம், நல்லா இல்லை. வேலைக்கு போறதுனாவோ அவர் வந்து படுத்துக்கிறதுனாவோ அதே மாதிரி இருக்கிறாரு. இவனும் அதுக்கு தகுந்த மாதிரியே எங்கன்னா போயிடுறான். வீட்டுல வேற யாருன்னா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க கூட பேசின்னு அப்படி இருக்கலாம். நான் ஒண்டியா இருக்கிறது இவங்களாண்டு தனித்தனியா பேசியே புலம்புவேன். ஒன்னா உக்காந்தானா பேசுறாங்களா? அதுவும் இல்லை. எங்கனோ போறாங்க வராங்க, இவங்க வேலையே பார்க்கறதுக்கு கரெக்டா இருக்கு. இவங்க வந்த நேரத்துக்கு சாப்பாடு செஞ்சு வைக்கணும். என்னடா இது தெரியலையே, வயசாகுது,
என்ன பண்ணோம் அப்படின்னே இவங்களுக்கு தெரியல, அவருக்கும் தெரியல, ராமுக்கும் தெரியல. வரட்டும் இன்னைக்கு அவனை எப்படின்னா சொல்லி அவனை கல்யாணம் பண்ண வைக்கணும். ரெண்டு 3 நாள் ஆச்சு வீட்டுக்கு வந்தேன். எங்க பார்த்தாலும் அவன் வாய்ஸ் மாதிரியே இருக்கு. எங்க அவனை தேடுறதுக்கே சரியா போகுது நேரமெல்லாம். என்ன ராமு, வா ராமு, எங்க தானே போவீங்க நீங்க? என்ன ராமு, வா. என்ன ராமு, ஒரு மாதிரியா இருக்க? என்னோட ரொம்ப பிடிக்குதானம்மா? பிடிக்கிறாம என்ன ராமு ஒரு மாதிரியா இருக்க? என்ன உன் மூஞ்செல்லாம் ரொம்ப ஒரு படபடான்னு இருக்கு. என்ன ராமு, என்ன ராமு, என்னப்பா ஒரு மாதிரியா ரொம்ப இதுவா இருக்க? உன் மூஞ்செல்லாம் பயந்த மாதிரியா இருக்க. ஒரு நிமிஷம் சொல்லு ராமு, எதுவா இருந்தா சொல்லு ராமு. நான் எதனா தப்பு பண்ண உடனே மன்னிச்சிருவதானுமா? மன்னிச்சிருவ ராமு, சொல்லு ராமு. நீ ஏன்பா இவ்வளவு படப்படான்னு இருக்க? என்னாச்சு உனக்கு? ஹாஸ்பிட்டலுக்கு என்ன போல உடம்பு சரியில்லையா? மன்னிச்சிருவதானுமா? மன்னிச்சிருவ ராமு, சொல்லு ராமு. அப்படி என்ன ராமு பண்ண போற? என்ன பண்ணு ராமு? எதனா தப்பு பண்ணிட்டு வந்துட்டியா? இல்லம்மா. என்ன திருடிட்டு வந்துட்டியா? நீ சத்தியமா உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்குமா? சொல்லு ராமு. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்குமா? சொல்லு, என்ன பண்ண சொல்லு ராமு. சொல்லு ராமு, நீ ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற? நான் என்ன தப்பு பண்ணாலும் மன்னிச்சிருவதானமா? ராமு, கொஞ்சம் தண்ணி இரு ராமு.
எங்க அம்மாவோட இதயம் எனக்கு வேற வழி தெரியலம்மா, எனக்கு வேற வழியே தெரியலம்மா. அவன் இதயத்தை தான் என்னன்னு கேட்டாவா, எனக்கு ரொம்ப பிடிக்குமா அவளை, அவளுக்காக நான் எதுவுமே செய்வேன். எனக்கு மன்னிச்சிடுமா அம்மா. நீ கலங்குவதேனோ, நெஞ்சே நீ கலங்குவதேனோ, நெஞ்சே நீ தவிப்பது ஏனோ, ஒரு கணம் கூட உன் சுமை தாங்க கருணையின் தேவன் தயங்குவதில்லை. ஒரு கணம் கூட உன் சுமை தாங்க கருணையின் தேவன் தயங்குவதில்லை. நெஞ்சே நீ கலங்குவதேனோ, நெஞ்சே நீ தவிப்பது ஏன்? ஐயோ, எங்க அம்மா இது ஐயோ, நான் உன்னை கொண்டிருக்க கூடாது. தளர்ந்திடும் போது தாங்கிடும் தூயவர், தூய பாதை காட்டுவார். கலங்கிடும் போதில் காத்திட வல்லவர், கவலையெல்லாம் மாற்றுவார். கண்ணீர் துடைத்திட கருணை காட்டிட தேவன் கரங்களை நீட்டுவார். கண்ணீர் துடைத்திட கருணை காட்டிட தேவன் கரங்களை நீட்டுவார். அந்த பாவம் யாவும் மறந்தோட என் வாழ்வில் நன்மைகள் கூட நல்ல பாதை சொன்னவர் இயேசு, இன்றே அவர் பாதம் பணிந்தேன். நெஞ்சே நீ கலங்குவதேனோ, நெஞ்சே நீ தவிப்பது ஏன்? அநேகருடைய வாழ்க்கையில இப்படிதான் ஏதோ ஒன்றுக்காக தன் குடும்பத்தையே வெறுக்கிற, பகைக்கிற இளைஞர்கள் உண்டு. வீட்டிற்கு அன்னை இல்லம் என்று பெயர் வைத்துவிட்டு தன் சொந்த தாயை முதியோர் இல்லத்தில் சேர்க்கிற காலகட்டத்தில் வாழ்வோம். வேதம் சொல்லுகிறது, தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக, காரணம் உன் வாழ்நாள் நீடித்திருக்கவும் இந்த பூமியிலே உனக்கு நன்மை உண்டாயிருக்கவும் நீ அதை செய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற நண்பனே, இதுவல்ல உன் வாழ்க்கையின் முடிவு.
எப்படியும் ராமு வர போறதில்ல. ஏன்னா நம்ம சிம்பிளாவா கேட்டிருக்கோம். அம்மாவுடைய இதயத்துல கேட்டிருக்கோம். யாராச்சும் கொண்டு வருவாங்களா? இதுக்கப்புறம் நம்ம எப்படியும் ராமுவை மீட் பண்ண போறதில்ல, ராமு நம்ம மீட் பண்ண போறதில்ல. லைஃபை ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்க வேண்டியதாண்டப்பா. ஆமி, அவன் எவ்வளவு பொய் சொல்லி ஏமாத்திட்டே இருந்தான். நம்ம எங்க பார்க்கலாம். முட்டாள் கூட கொண்டு வர மாட்டான் அம்மாவுடைய இதே. ராமு கொண்டு வரானா பார்க்கலாம். எப்படியோ எடுத்துட்டு வர போறது இல்ல. அதுக்கப்புறம் ஜாலியா லைஃப் என்ஜாய் பண்ண வேண்டியதான். எவ்வளவு நேரம் காக்க வைக்கிறான். மலர், மலர். ஏய் ராமு, என்ன ராமு, சட்டல ஒரு ரத்தமா இருக்கு. மலர், என்னாச்சு? யாருன்னா அடிச்சிட்டாங்களா? ஆக்சிடென்ட் பண்ணிட்டியா? இல்ல மலர். சரி வா, அங்க பக்கத்துல இருக்கிற ஃபர்ஸ்ட் கிளினிக் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேசலாம். வா ராமு, என்னாச்சு சொல்லு, அழாம சொல்லு. எனக்கு ஒண்ணு இல்ல மலர். அப்ப ஏன் அழுவுறாங்க? பாரு எவ்வளவு ரத்தமா இருக்கு. சொல்லு ராமு, வா சொல்லு வா. எனக்கு ஒண்ணு இல்ல மலர். எனக்கு ஒண்ணு இல்ல மலர். ஒண்ணு இல்லையா? என்ன இது பாருங்க எப்படி இருக்குது. மலர், நீ கேட்ட நான் கேட்டேன்னு சொல்லி வா ராமு, வா வா சொன்னேன். என்ன பண்ண சொல்லு ராமு. வா ஃபர்ஸ்ட் டாக்டர் பார்த்துட்டு. மலர், ஒரே நிமிஷம் மலர், ஒரு நிமிஷம் இரு மலர். சொல்லு ராமு. மலர், நீ கேட்டேன்னு சொல்லி நான் கேட்டேன்னு சொல்லி எங்க அம்மாவை கொண்டுட்டு ராமு, என்ன காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்கிற ராமு நீ? மலர், நீ தானே மலர் நாளைக்கு இதே நேரத்தில் அம்மாவுடைய இதயத்தோடு வரணும்னு சொன்னியே மலர். ஏய், நான் சொன்னேனா? எதுக்காக சொன்னேன்? உனக்கு ஒரு வேலை இல்ல, எதுவும் இல்ல. அட்லீஸ்ட் இப்படி சொன்ன வச்சு நீ வேலைக்கு தேடி நல்ல ஒரு வேலை தேடி கிடைச்சு நீ கொண்டு வருவ. வேலை கிடைச்சு வருவ, என்ன நல்லா பாத்துப்ப. அதை நினைச்சுதானே உனக்கு சொன்ன. எந்த யாராச்சும் இந்த மாதிரி பண்ணுவாங்களா ராமு? மலர், எனக்கு ஒரு வழி தெரியல மலர். நான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன்னு உனக்கு தெரியணும்ல. நேசிக்கிறது இப்படிதான் ஒரு கொலையை பண்ணிட்டு இதை எப்படிதான் நிரூபிப்பியா நீ என்ன நேசிக்கிறத? மலர், மலர், இப்படி எல்லாம் பேசுற. நீ கேட்டேன்னு நான் திரும்ப திரும்ப நான் கேட்டேன்னு சொல்லாத ராமு. மலர், என்ன பண்றது மலர்? எனக்கு உனக்கு ரொம்ப பிடிக்கும் மலர். நீ இல்லாம என்னால இருக்க முடியாது மலர். இல்ல ராமு, நீ பெரிய பெரிய தப்பு பண்ணிட்டு வந்திருக்கிற. மலர், உன் நல்லதுக்காக நான் சொன்னா இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்களா சொல்லு. சரி மலர், வாங்கிக்க இது வாங்கிட்டு என்ன பண்ண சொல்ற? இந்த மாதிரி நானும் கெட்ட பேரு சுமக்க சொல்றியா ராமு? ஏய், உன்னை பார்க்கவே பயமா இருக்கு ராமு. மலர், ஏன் மலர்? உன் கூட பேசுறது பழகுறது எல்லாமே ஒரு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட ராமு. மலர், ஏன் மலர் இப்படி எல்லாம் பேசுற? மலர், ஏன் மலர் இப்ப இப்படி பேசுற? 10 மாசம் கஷ்டப்பட்டு சுமந்து பெருத்து இவ்வளவு பெரிய ஆளாக்கின அம்மாவே கொலை பண்ணிட்டு வந்திருக்கிற. நாளைக்கு எவ்வளவு வருது என் இதத்தை கேட்கும் போது நீ கொண்டு போய் கொடுக்க என்ன நிச்சயம்? இல்ல மலர், சொல்லு, நீ நிச்சயமா என்னையும் கொன்னுட்டு இப்படிதான் வந்து இதயத்தோட வந்து நிப்ப நீ. இல்ல மலர், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் இல்ல ராமு, மலர். இல்ல, நான் நிஜமாலுமே உன்கிட்ட பேசுறது பழகுறது எல்லாமே ஒரு கெட்டத்தனமா நினைச்சு மறந்துடுற ராமு. நிஜமா இனிமே என்ன பார்க்க வரது, எனக்கு போன் கால் பண்றது, என்ன தேடி வரது, உன்னை மீட் பண்ணணும்னு சொல்றது, இந்த மாதிரி வேலையை வச்சுக்கிட்டேன். மலர், என்னால நீ இல்லாம இருக்க முடியாது மலர். என்ன புரிஞ்சுக்க மலர், என்ன புரிஞ்சுக்க மலர். இதுக்கப்புறம் எனக்கு எந்த
உன்னை நான் ஒரு கெட்ட கனவை நினைச்சு மறந்துடுறேன். ஐயோ பார்க்கவே எனக்கு பிடிக்கலடா முப்பு. உன்னைய கொண்டுட்டு அம்மா அம்மா நீ இல்லாம என்னால இருக்க முடியாது அம்மா ஐயோ உன்னைய கொண்டுட்டு அம்மா உன்னைய கொண்டுட்டு அம்மா ஐயோ ராமு ராமு என்னடா ஆச்சு? ராமு என்னடா ஆச்சு? எங்கடா போனீங்க எங்கடா போனீங்க என்னடா ஆச்சு சொல்றா. எங்கடா போயிட்டீங்க விட்டு நான் ஒரு பொண்ணு விரும்பினதுடா மலரு. மலரா அவன் எங்க அம்மா இதயத்தை கேட்டா அம்மா இதயத்தையா? அம்மா இதயத்தோட வந்தாதா நான் உன்னை நேசிக்கிறேன் அர்த்தம்னு சொன்னாடா. ஐயோ அதனால நீ என்ன பண்ண? எங்க அம்மாவை கொண்டுட்டேன்டா. அடச்சி, அம்மா இதயத்தை கொன்னுட்டு பொண்ணு பார்க்க அம்மா இதயத்தை எடுத்து வந்திருக்கிறேடா. எப்படிடா இதை உன்னா? நீங்களாவது புரிஞ்சுக்கடா. என்னை விட்டு போவாதீங்கடா. நீங்களாவது இருங்கடா. எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்களே. என் வாழ்க்கையில நிம்மதியா இல்லையே. எல்லா நிம்மதியும் போச்சு. மலர் அம்மா என் நிம்மதியா போச்சு. எல்லா நிம்மதியும் போச்சு. கடலில் கரையை தேடினே படகு சேரும் துறையில் வெளிச்சம் நாடினே அலைகளாடும் கடலில் கரையை தேடினே படகு சேரும் துறையில்
வாழ்க்கையில் ஏதோ ஒரு இழப்பு, ஐயோ நான் பாவியான மனுஷனாய் இருக்கிறேனே, என் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை என்று நீ கலங்கி கொண்டிருக்கிறாயோ, உங்களுக்கான ஒரு நல்ல செய்தி காத்திருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த நாடகத்தை நாங்கள் முடிக்க போகிறோம். உங்கள் வாழ்க்கையின் நிம்மதியின் சமாதானத்தை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அவரை பற்றி தான் சொல்ல போகிறோம். இந்த ராமுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு பெரிய இழப்பு, அது நிமித்தமாய் வந்த வேதனை, கலக்கம், எஸ், அவருடைய வாழ்க்கையில நிம்மதியை தர நிச்சயமாகவே உங்கள் நிலைமை எல்லாம் மாறும் என்பதில் சந்தேகம் இல்லை. இதுதாயா ராமு வாழ்க்கையில் நடந்த மிக கொடூரமான ஒரு சம்பவம். பார்த்துருப்பீங்க, ஒரு பொண்ணு லைஃப்பில் வந்ததுனால அம்மாவோட இதயத்தை கொடுத்துட்டு அப்பாவை தனியாக விட்டுட்டு இவனும் ஒரு கொலைக்காரனா பைத்துக்காரனா திஞ்சு நிற்கிறான். பார்த்துக்குங்க இவனு. ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா, இவ்வளோ நேரமாக பொறுமையாக ராமு குறித்து எனக்கு சொன்னீங்க. நான் பார்த்துக்கிறேன் ஐயா. ராமு சரிங்க ஐயா. ராமு, உன் கதை கேட்டா கல்லு கூட கரை. ராமு கலங்காத. ராமு, இந்த உலகத்தில் நண்பர்கள் கொடுக்க முடியாத சமாதானத்தை, நிம்மதியும், ஏன் உயிருக்கு உயிராய் நேசித்த உன்னுடைய காதலை கொடுக்க முடியாத நிம்மதியை இந்த உலகத்துல ஒருவர் இருக்கிறார். ராமு, உனக்கு நிம்மதி கொடுக்க, உனக்கு சமாதானத்தை கொடுக்க, மறுபடியும் அந்த உலகத்துல ஒரு நல்ல மனிதனாக நிறுத்த. ஐயா, என்னங்க ஐயா சொல்றீங்க? எனக்காக ஒருவர் இருக்கிறாருன்னு சொல்றீங்களே ஐயா? ஆமா ராமு, நிச்சயமா எனக்காக யாரும் இருக்க முடியாதுங்க ஐயா. எனக்கு எங்க அம்மாவை ரொம்ப பிடிக்குங்க ஐயா. இவ்வளவு வயசு வரைக்கும் கூட எனக்கு ஊட்டி தான் விடுவாங்க சாப்பாடு கூட. அவ்வளவு அன்பா இருந்த அம்மாவையே